அன்பிற்குரியவர்களே, 8 பேர் குட்டி முளைக்கி விட்டார்கள். இனி இது முடிவுக்கான நேரம். அநேகமாக பட்டிமண்டபத்திற்கு ஒதுக்கீடு செய்த நேரமும் நிறைவடைந்து விட்டது. இந்த வளாகத்தை நாம் ஒப்படைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. எனவே தீர்ப்பை அடுத்த ஆண்டுக்கு ஒத்திவைத்து விடலாமா? பொதுவா நம்ம நாட்டில் தீர்ப்பை பற்றி கவலைப்படுறதே இல்லை. தீர்ப்பை ஒத்தி வைத்து விட்டு நீதிபதிகள் போய்விடுவார்கள். நாம் கண்கூட பார்க்கிறோம். ஆனா எனக்கு தீர்ப்புகளில் நம்பிக்கை இல்லை, தீர்வுகளில் தான் நம்பிக்கை. எந்த தீர்ப்பும் தீர்வுகளில் தான், அதான் மிக முக்கியம். இப்ப நகைச்சுவையை ரொம்ப சீரியஸாகவும் பேசியிருக்காங்க, சிந்தனைய நகைச்சுவையோடும் பேசியிருக்கிறார். ஆக இவர்கள் வல்லவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்கிறது மிக நன்றாக தெரிகிறது. மிக நுட்பமாகவும் ஆழமாகவும் செய்திகளை கொண்டு வந்து சேர்த்தும் நமக்கு இந்த அரங்கத்தை சுவைபட ஆக்கி இருக்கிறார்கள் என்கிற காரணத்தினாலே இவர்களுக்கு ஒரு பாராட்டு நாம் அவர்களுக்கு தெரிவிக்கிறோம். ஒரு நெடுநேரம் சொல்ல வேண்டிய விஷயமும் இல்லை என்றாலும் கூட தொடக்கத்தில் திரைப்படங்களில் நகைச்சுவை சிரிக்கவா சிந்திக்கவா என்று யோசித்து, அதற்கு பிறகு பொதுப்பட நகைச்சுவை என்பது சிரிப்பதற்கா சிந்திப்பதற்கா என்ற அந்த பட்டிமண்டப தலைப்பை தெரிவு செய்தார். இங்கே நாம் கவனிக்க வேண்டிய அடிப்படையான அம்சம் இருக்கிறது. தொல்காப்பியத்திலே சொல்றாரு, பொருளோடு புணரா பொய்மொழியானும் பொருளோடு புணர்ந்த நகைமொழியானும் என்று. 5000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஆவணம். சிலது பொருள் இல்லாமலேயே நகைச்சுவைக்கு உரியதாக இருக்கும், சிலது பொருள் உணர்வோடு இருக்கக்கூடிய நகைச்சுவையும் இருக்குங்கிறத 2 வகையில அவர் 5000 வருஷத்துக்கு முன்னவே சரி பிரித்து சொல்லி இருக்கிறார். இப்ப நாம பார்க்க வேண்டும், ரேஷன் கடைக்கு, ஒரு பங்கீட்டு கடைக்கு போகிற பொழுது, ஒரு மருத்துவரிடம் போகிற பொழுது ஒரே செய்தி தான், ஆனால் வித்தியாசமான உணர்வுகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. பங்கீட்டு கடை வாசல்ல நம்ம நாட்டில் நாம போய் நிற்கிற பொழுது, சார் உங்களுக்கு சர்க்கரை இல்லை அப்படிங்கிற பொழுது வயிறு எரியுது. டாக்டர் உங்களுக்கு சர்க்கரை இல்லைன்னு சொல்ற பொழுது மகிழ்ச்சி வருகிறது. ரெண்டும் ஒரே வாசகம், இடம் வேறு என்பதை நாம் யோசித்து பார்ப்போம். டாக்டர்கிட்ட போய் நின்று எப்படி இருக்குமோன்னு கவலையோடு போகிற பொழுது சர்க்கரை இல்லை உங்களுக்குன்னா அவ்வளவு மகிழ்ச்சி வருகிறது. ரேஷன் கடைக்கு போய் சர்க்கரை இல்லைன்னா அவ்வளவு வருத்தம் வருகிறது. எனவே ஒரே தான் அடிப்படை என்பது நகை. அது ரொம்ப அற்புதமான சொல். நகை அப்படிங்கிற பொழுது, பொன்சை கொல்லன் தன் சொல் கேட்ட யானோ அரசன் யானே கள்வன் என்று பாண்டியன் நெடுஞ்செழியன், அவன் தான் நல்ல நீதிபதி, தீர்ப்பு சொல்லி உயிரை விட்டுட்டான். அப்ப சொன்னா, பொற்கொள்ளனுடைய பேச்சை கேட்டுட்டு நான் இந்த வழக்கை சரியா விசாரிக்காமல் ஒரு தீர்ப்பு சொல்லிவிட்டேனே என்று சொல்லுகிற பொழுது பொன்சை கொல்லன் என்று அவன் சொல்லுவான். நகை என்பது எப்ப ஆகும்னா, சுத்த தங்கத்துல நகை செய்ய முடியாது, அதுல செம்பு கலந்தால்தான் நகை செய்ய முடியும். இவன் பொன்னிலேயே செம்பு கலக்கக்கூடியவன், சொல்லில் பொய்யை கலந்திருப்பான் என்று சோதித்து பார்க்காததுதான் என்னுடைய துன்பம், என்னுடைய துயரத்திற்கு காரணம் என்று அவன் குறிப்பிட்டு சொன்னான். அதனாலதான் பொய்க்காக ஒரு பொருள் இல்லாமல் சொல்லுவான். ஒரு வாணியம்பாடியில பார்த்தேன், ஏதோ ஒரு கிராமத்திலிருந்து வர்றார், வாசல்ல நின்று டிக்கெட் கலெக்டர் எல்லாத்தையும் பயணச்சீட்டு வாங்கிட்டு இருக்கிறார். ஆனா கிராமத்திலிருந்து வந்தவர் இவர் கையை நீட்டவும் ஒரு பொறி சாப்பிட்டு இருக்காரு, பொறி உருண்டை உடனே அவருக்கு கொடுக்குறாரு, கடிச்சிருக்கிறாரு. இவர் கையை நீட்டவும் ஒரு பொறி உருண்டை தான் கேட்கிறாரு போல் இருக்குது அப்படின்னு அவர் கையை நீட்டவும் பொறி உருண்டை கொடுக்குறாரு. இவருக்கு என்ன விளங்கல, என்னங்கிறது விளங்கல. எப்பவுமே நகைச்சுவைக்கு அடிப்படை முதல்ல புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல். நான் இந்த அவை புரிந்து கொள்வதிலே 100% மதிப்பெண் பெற்ற அவையாக இந்த அவை இருக்கிறது என்று நான் உங்களுக்கு ஒரு பாராட்டி சொல்றேன். மிக நுட்பமாக நகைச்சுவைங்கிறத எல்லா இடங்களிலும் கொண்டு வர முடியும். உலகத்திலேயே தலை சிறந்த தாவரம் எது என்று கேட்டான். எது சிறந்த தாவரம் என்று கேட்டான். கேட்ட பொழுது
அந்த பதில் அக்பருடைய அவைக்கிடத்திலே பீர்பால் சொன்னது, பட்டை சொல்லி இருக்கலாம், இழைகளை வைத்து சரிகை வேலை செய்த உடைகளை சொல்லி இருக்கலாம், அதை தரக்கூடிய அந்த தாவரங்களை சொல்லி இருக்க, உலகத்திலேயே தலை சிறந்த தாவரம் பருத்தி செடிதான் சொன்னார். ஏன்னா மனிதனுடைய மானத்தை மறைக்கக்கூடிய ஆடையை அடிப்படையாக தரக்கூடிய செடி அது பருத்தி செடி. அந்த பருத்தி செடி இயற்கை எவ்வளவு அற்புதமான ஒரு ஏற்பாடு செஞ்சிருக்குதுன்னு சொல்லி சொன்னா, பருத்தி அதிகமாக பரவ வேண்டும் என்கிற காரணத்தினால அது வெடிக்கும். வெடித்தால் அது காற்றிலே அந்த அடிப்படையான தேவையான அந்த விதை பரவ வேண்டும்ங்கிறதுனால இயற்கை செய்து வைத்திருக்கிற ஏற்பாடு, விதை திடமாக இருக்கும், அது சுற்றியில் இருக்கக்கூடிய பஞ்சு நொய்மையாக மென்மை உடையதாக இருக்கும். அப்படித்தான் அது காற்றுல வேகமா பரவுங்கிறதுனால திடமான விதையை வைத்து பின்னணியிலே பஞ்சினை அமைத்த இயற்கையை போல திடமான கருத்து ஒன்றினை வைத்து மெல்லிழை பஞ்சை போல நகைச்சுவையை வைக்க வேண்டும் என்பதுதான் இயல்பிலே நாம் அடிப்படையில் உணர வேண்டியது. எந்த கருத்து இல்லாத வாழ்க்கை இருக்கு. கீழே விழுகிற பொழுது கூட அவர் தம்பி சொன்ன மாதிரி சிரிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார். விழுந்து விழுந்து சிரிக்கிறான்னா அடுத்தவன் விழுகிற பொழுது சிரிச்சா அது ஆபத்து. எனவே நீ விழுந்து விழுந்து சிரிப்பதில் ஒன்றும் சிக்கல் இல்லை. ஆனால் இன்னொருவன் விழுகிற பொழுது முதல் குரல் நமக்கு அவனை போய் காப்பாற்ற வேண்டும். உலகத்திலேயே ஒரு தலை சிறந்த புகைப்படம் என்னது, போட்டோன்னு சொல்லி பரிசு கொடுத்தார். பரிசுன்னு சொல்லி சொன்னா அது அது கணக்கு போட்டு பார்த்தோம்னா உலகத்திலேயே அந்த உயர்ந்த பரிசு தொகை கிடையாது. அது என்னன்னு சொல்லி சொன்னா, ஒரு இயற்கை உட்பாதம் நிகழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது, ஒரு சுனாமியோ இல்லாட்டினா ஒரு பூகம்பமோ இருக்கிற பொழுது ஒருத்தர் அந்த பூகம்ப பிளவுக்குள்ள போறத படம் எடுத்துக்கிறார். அப்ப கேட்டார்கள், பரிசு கொடுத்துட்டு கேட்டார்கள், பூகம்பம் ஒரு மனிதன் உள்ளே புதைகிற தருணத்தில் நீ போட்டோ எடுத்து கொண்டிருந்தாயே தவிர அவனுக்கு உதவ வேண்டும் என்கிற சிந்தனை ஏன் உனக்கு வரவில்லை? பரிசு தந்தாலும் நீ மனிதன் என்கிற அளவில் சேர்த்துக் கொள்ள முடியாது என்று குறிப்பிட்டு சொல்கிறார். அப்ப நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டிய அடிப்படையான செய்தி இதுதான். கவிதையில், பேச்சில், எல்லாவற்றிலும் நகைச்சுவை என்பது கலந்து இருக்கிறது நாம் பார்க்க வேண்டும். இன்னைக்கு பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் ஆஸ்திகம்னு பார்த்தீங்கன்னா கார்பரேட் சாமிகள் தான் ரொம்ப அதிகமாக பெருகிவிட்டார். இப்ப அண்மையில் தான் 3 வரி எழுதியிருக்கிறான். ஒருவன் ஒரு பெண்ணோடு இருந்தால் அவன் ஆனந்தா, பல பெண்களோடு இருந்தால் அவன் பிரேமானந்தா, நித்தமும் பல பேரோடு இருந்தால் அவன் நித்யானந்தா என்று வைத்திருக்கிறார். அப்ப நாம பார்க்கிற பொழுது காலி துறவிகள், கூலி துறவிகள், போலி துறவிகள், ஜாலி துறவிகள் இருக்கிறார். ஆனா உண்மையான துறவி யாருங்கிறதையும் நாம் விளங்கிக் கொள்கிற பொழுதுதான். வள்ளல் பெருமான் ராமலிங்க அடிகள் நீங்க பாத்தீங்கன்னா அவருடைய படத்தை எப்பவுமே கையை கட்டிட்டு தான் இருப்பார். தம்பி சோமு கட்டி இருக்கிற மாதிரி மரியாதையான ராமலிங்க சோமி அந்த கையை கட்டிட்டு அவர் எழுதுறாரு ஒரு உரைநடையில. ஏன் கையை கட்டிருக்குன்னா, அவர் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை பாடியவர், அந்த மனிதநேய உணர்வை, ஜீவநேய உணர்வை பாடியவர்ங்கிறதுனால அதையே பாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று பாடியவர் இல்லையா. அவர் எழுதுறாரு, கைகளை வீசி நடந்தால் காற்றுக்கு வலிக்கும் என்று கைகளை கட்டி கொண்டு நடந்தேன் என்று சொல்றார். காற்றுல கூட பாக்டீரியாவை போன்ற நுண் உயிரிகள் இருக்கு, வீசி நடக்கிற பொழுது அதுக்கு வலிக்குமே கையை கட்டி கொண்டேன். நகைச்சுவை என்பது பிறரை புண்படுத்தாத அளவுக்கு பண்படுத்தக்கூடிய நகைச்சுவையாக இருக்க வேண்டும். ஏன்னா ஒருத்தர் புண்படுத்தி மன வருத்தம் ஏற்படுத்தி செய்யக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஆனாலும் கூட நகைச்சுவை என்பது 2 வகையிலும் வெளிப்படுகிறதுங்கிறத நாம் மறுக்க முடியாது. ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு நர்சரி ரைம் படிச்சேன். இன்னைக்கு கூட எனக்கு வியப்பாக இருக்கிறது. டாக்டர்ஸை பத்தி சொல்லியிருக்காங்க. மருத்துவர், யாராவது மருத்துவர் இருந்தால் கோபித்துக் கொள்ளக்கூடாது. இங்க உள்ள மருத்துவர் இல்லை என்று நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த மருத்துவரை பத்தி சொல்றாங்க, டாக்டர் கில்ஸ் இல்ஸ் பை பில்ஸ், பில்ஸ்னா மாத்திரை, கில்ஸ் பேஷன்ஸ் பை பில்ஸ் என்று குறிப்பிட்டு சொல்றாங்க. டாக்டர் கில்ஸ் இல்ஸ் பை பில்ஸ், ஆல்சோ கில்ஸ் பேஷன்ஸ் வித் பில்ஸ்
என்று சொல்ல முற்படுகிற பொழுது ஒரு சமூக யதார்த்தம் இருக்கிறது. ஏன்னா குணப்படுத்த வேண்டியதை ரணப்படுத்தி அதனை பணப்படுத்தி வாழ்கிற மருத்துவர்கள் இருக்கிறார். குணப்படுத்த வேண்டியதை ரணப்படுத்தி அதனை பணப்படுத்த வேண்டிய மருத்துவர்கள் இருக்கிறார்கள். சில சமயம் என்ன செய்யறான்னு சொல்லி சொன்னா, அவன் அந்த பில்லை கட்டுறதுக்கு முன்னாடி மல்லு கட்டுகிறான். பிறகு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த உடலையே வாங்கி கொண்டு போக வேண்டிய தேவை இருக்கிறது. அப்ப நகைச்சுவை என்பது ஒரு செய்தியோட, ஒரு சிந்தனையோட, ஒரு கிளர்ச்சியோட சிந்திக்க தூண்டுவது உயர்தரமான நகைச்சுவை. அதுக்காக இந்த நகைச்சுவை தாழ்ந்ததுன்னு அர்த்தம் இல்லை. ஸ்டாட்டிக்ஸ் காமெடி இருக்குது, அப்படியே நின்று கையை கால அசைக்கிறது, கீழே விழுகிறது. எத்தனை படத்துல தான் வடிவேலு உதவாங்குவார், சளைக்காம உதவாங்குவார். ஆனா அவன் உதவாங்கிறத பார்த்து குழந்தைகள்லாம் சிரிக்குது இல்லையா? எல்லா குடும்பங்களின் ரேஷன் கார்டில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பெயர் வடிவேலு என்கிற பெயர் என்பதை நாம் உள்ளத்திலே கொள்ள வேண்டும். இது சாதாரணமா இடம்பெற்று விட முடியாது. அப்ப நாம பார்க்கிற பொழுது நல்ல நகைச்சுவை என்பது இருக்கிறது. அதை மனித வாழ்வை பண்படுத்தக்கூடிய, சரிப்படுத்தக்கூடிய நகைச்சுவை என்பதும் இருக்கிறது என்பதை நாம் மறந்து விட்டுவிடக் கூடாது. அவர் சகீலாவை பத்தி கூட சொன்னார் இல்லையா? அந்த பையன் கேட்கிற பொழுது பார்த்தா என்னலா அப்படின்னு கேட்கிற பொழுது சகீலா அப்படின்னு ஒண்ணு வெறும் வார்த்தை விளையாட்டு தான், வார்த்தை விளையாட்டு தான். ஆனா நம்ம தமிழ் திரைப்படவாதிகள் என்ன செய்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொன்னா, மும்தாஜ்னு ஒரு நடிகர் இருக்கிறார். தாஜ்மஹாலுக்கு முன்னாடி அந்த மாவை ஆட விட்டுருக்கான். தாஜ்மஹால் எதுக்காக கட்டி இருக்கிறான்னா, தன்னுடைய காதல் மனைவி நினைவாக காலத்தின் கன்னத்தில் கரையாத கண்ணீர் துளியாக தாஜ்மஹால வெள்ள வெளியேறு சரவக்கல்ல கட்டி இருக்கிறான். நான் கூட ஒரு 3 வரி கவிதை எழுதினேன். சரவக்கல்ல வெள்ள வெளியேறு கட்டி இருக்கிறான். மனைவி இறந்ததற்கு கணவன் கட்டியது. பொதுவாக கணவன் இறந்தால்தான் வெள்ளை விதவை உடையை பெண்கள் கட்டிக் கொள்வார்கள். மனைவி இறந்ததற்காய் கணவன் கட்டி கொண்ட கைமை ஆடையை போல தாஜ்மஹால் அங்கே வெள்ளை விடையே என்று வீட்டிருக்கிறது. வித்தியாசமா யோசிக்கிற பொழுது நீங்க தாஜ்மஹாலுக்கு போனா தெரியும், 2 வாசல் இருக்கிறது. 2 வாசல் வழியாக மக்கள் இதுல நுழைஞ்சு இப்படி வரலாம், இதுல நுழைஞ்சு இப்படி வரலாம். மக்கள் வெள்ளம் அந்த 2 வாசல். எந்த தாஜ்மஹால் படத்தை பார்த்தீங்கன்னாலும் அது தெரியும். எனக்கு என்ன தோணுதுன்னா, ஷாஜஹானுடைய கண்ணீர் 2 கண்களில் இருந்து வழியக்கூடிய வகையில் மக்கள் 2 சரமாக அந்த தாஜ்மஹால் முகத்திலே இருந்து வழிந்து கொண்டே இருக்கிறார்கள். அவ்வளவு உயர்ந்தது இல்லையா? சரவை மொட்டு என்று கவிக்கு அப்துல் ரஹ்மான் பாடுகிறார். அந்த தாஜ்மஹால், அந்த தாஜ்மஹாலுக்கு முன்னாடி மும்தாஜ்ங்கிற நடிகையை ஆட விட்டுருக்கிறான் நம்மால். அப்ப என்னுடைய நாட்குறிப்பில் எழுதி வைத்து, அந்த காலத்திலே ஷாஜஹான் மும்தாஜுக்காக தாஜ்மஹாலை கட்டினான். இந்த காலத்து ஷாஜஹான்களுக்காக மும்தாஜ் எதுவுமே கட்டுவதில்லை. அப்ப நாம் பார்க்கிற பொழுது முரண்பாடுகளை சொல்லுகிற பொழுது கூட நகைச்சுவை வருகிறது இல்லையா? இன்னொரு 4 வரி பாட்டு, நம்ம தமிழ்நாட்டில் புகழ்பெற்ற பாட்டு, வேற ஒண்ணும் இல்லை. அந்த தலைப்பே பத்திரம் என்பது அதற்கான தலைப்பு. என்ன சொல்றாங்கன்னா, மண்டபத்திற்கு போனால் செருப்பு பத்திரம். சில சமயம் அவசரத்துல கல்யாண மண்டபத்திலிருந்து வேகமா வருவான். கல்யாணம் முடிஞ்சு போயிருக்கோ முடிஞ்சு போகலையாங்கிறத செக் பண்றதுக்காக வேண்டி எப்படியா ஜோடி பொருத்தம் எப்படின்னு கேட்பான். இல்லைங்க 2 வெவ்வேறு காலா இருக்குதுன்பா. ஏன்னா அவசரத்துல இங்க ஒரு செருப்பையும் இங்க ஒரு செருப்பையும் போட்டிருப்பான். மண்டபத்திற்கு போனால் செருப்பு பத்திரம், இது யதார்த்தம். மருத்துவமனைக்கு போனால் உறுப்பு பத்திரம். இவனுக்கு தெரியாமலேயே சேலத்துல மட்டும் 52 பேருக்கு வயிற்றுக்கு பக்கத்துல கிழிச்சு சிறுநீரகத்தை இவனுக்கு தெரியாமலேயே திருடி விட்டிருக்கிறார் இல்லையா? மண்டபத்திற்கு போனால் செருப்பு பத்திரம், மருத்துவமனைக்கு போனால் உறுப்பு பத்திரம், மடத்திற்கு போனால் கற்பு பத்திரம் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். ஏன்னா எங்கள் தேசத்து இனிய துறவிகள் வெளியே காவியை கட்டிக் கொள்கிறார்கள், உள்ளே தேவியை கட்டிக் கொள்கிறார்கள் என்பதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். அப்ப சமூக யதார்த்தங்களை விட்டு அந்நியப்பட்டு போக வேண்டும். என்.எஸ். கிருஷ்ணனை பத்தி சொன்னார். அவர் மாதிரி ஒரு ஒப்பற்ற ஒரு கலைவாணர் என்று அழைக்க தகுந்த அந்த பெருந்தகை, அவர் கலைவாணர் மட்டும் இல்லை, மிகச்சிறந்த வள்ளல்.
கொடுக்கறதுல அவர் மாதிரி வரையறை இல்லாமல் கொடுக்கக்கூடியவர் பார்க்க முடியாது. மதுரை ஜங்ஷன்ல அந்த தொடர் வண்டி மதுரை சந்திப்பில் நிற்கிறது. பக்கத்துல அந்த அம்மா மதுரை உட்கார்ந்து இருக்கிறார்கள். என்எஸ் கிருஷ்ணன் உட்கார்ந்து இருக்கிறத பார்த்துட்டு பிளாட்பாரத்தில் இருந்த ஒரு பிச்சைக்காரன் அவருக்கு ரொம்ப சோகமாக முகத்தை வைத்துக் கொண்டு அவன் பேச தெரியாத ஊமை மாதிரி நடிக்கிறான். நடிச்சு அந்த காசு கேட்டு கையை நீட்டான். இவர் உடனே என்ன பண்றாரு சொல்லி சொன்னா, அந்த ஜிப் பேக்கை திறந்து 10 ரூபா கட்டு 1000 ரூபா இருக்கும், அதை எடுத்து இந்த தட்டுல போடுறான். இவன் என்ன பண்றான், ஐயோ இவ்வளவான்ட்டான். நடிச்சது ஊம வேஷத்துல நடிச்சான். 1000 ரூபா போட்ட உடனே ஒரிஜினல் வந்துருச்சு. ஐயோ இவ்வளவான்னா பக்கத்துல மதுரை பிடித்துக் கொண்டார்கள். அவன் உங்களை ஏமாத்தி இருக்கிறான். அவனுக்கு 10 ரூபா கொடுத்தா கூட அது அதிகம், 1000 ரூபாய் கொடுத்திருக்கீங்களே, தட்டில இருந்து எடுத்துக் கொள்ளுங்கள் என்று கேட்ட பொழுது என்எஸ்கே சொன்னது, நான் நடித்து சம்பாதித்த பணம் தான், என்னையே நடித்து ஒருவன் ஏமாத்தி இருக்கிறான்னா அவன் தரிசிறந்த நடிகனாக இருக்க வேண்டும். அப்ப நாம் பார்க்கிற பொழுது மிகச்சிறந்த பண்பாடுகளை, பகுத்தறிவு கருத்துக்களை, சிந்திக்க தூண்டக்கூடிய கருத்துக்களை சிரிப்பா சொல்ல முடியுங்கிறத இன்றைக்கு ஒரு வாழும் சான்றாக இருக்கக்கூடியவர் என்பதை நாம் மறுப்பதற்கு இல்லை. அதனால நகைச்சுவை என்பது சிரிப்பதற்காக வேண்டித்தான், நாம் மறுக்கவே முடியாது. நகைச்சுவை என்பது சிரிப்பதற்காக வேண்டித்தான், அது விதை. ஆனால் சிந்திப்பது விளைவாக இருக்க வேண்டும். எனவே எந்த விதையும் விளைந்தால்தான் அது சமுதாயத்திற்கு பயன்பாடு. நட்சத்திரங்களை போல நான் விதைக்க மாட்டேன், அது என்றைக்கும் முளைத்ததே இல்லை என்று கவிஞன் பாடுகிறார். அது விதை போல சிதறி இருக்கிறது, அதனால் என்ன விளைவு இருக்கிறது? எனவே சமூகத்தில் நகைச்சுவை என்பது சிரிப்பதற்காக வேண்டித்தான். ஆனால் அந்த நகைச்சுவையினுடைய பை ப்ராடக்ட் என்று சொன்னார்கள், நோக்கமே விதை சிரிப்பு என்று சொன்னால் விளைவுதான் சிந்தனை என சொல்லி இந்த அரங்கை நிறைவு செய்கிறேன். நன்றி.